கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, பின்ன ஏன் ஜனங்கள் காயம் கட்டப்படாமல் சீல் பிதுக்கப்படாமல் இருக்கிறார்? அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவர்களுக்கு சுகமே இல்லை. நொதித்தலும் கொப்பளங்கள் உள்ள புண்ணுகள் அவர்களுக்கு இருக்குது. பாருங்க, ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, கொப்பளமா இருக்குது, உள்ளுக்குள்ள சீல் பிடிச்சி கிடக்குது. அந்த டாக்டர் வரை எண்ணெயை வச்சு அப்படியே ஆத்தி விட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, காயமா இருக்குது. ஆனா அவர் என்ன பண்றாரு? அப்படியே மயில் இறக வச்சு அப்படியே வருடுறாரு. அந்த வலியே எனக்கு காலம் ஃபுல்லா வருடினாலும் நோய் போகவே. இன்னொருமா கூட்டு போகுது, இங்க வாயன்ட்டு. உள்ள வரும்போதே கையை காட்டுங்க, அமுக்குங்க. யாராவது உங்களில் எலும்பு உடஞ்சு கட்டுக்கடை போயிருக்கீங்களா? கட்டுக்கடை போயிருக்கீங்களா? காலை தடவுனானா, எங்கேருந்துமா வந்தீங்க, எதுல வந்தீங்க, ஐயோ அந்த ஊரா, எந்த வழி வந்து தப்புன்னு காலை பேச்சு எங்க போயிட்டு இருக்கோம், எங்கேருந்து வந்தீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு நம்ம அப்படியே நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அப்படி கொண்டு போயிட்டு காலை, அதுவே உடஞ்ச காலு, காலை கட்ட கொண்டு இருக்கும். என்ன பண்ணுவான்? ஆட்டோக்கு கீர் போட்ட மாதிரி டரக் டரக். அப்புறம் தான் என்ன ஆகும்? அது என்ன அர்த்தம்னா, சரியா உடையல, முழுசா உடஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? அரக உரையா உடைய முடியாது. அதான் பாதி உடஞ்சு இல்ல, மீதி நான் உடைச்சிறேன்னு சொல்லி சரி பண்ணி 2 கட்டையை வச்சு அதுக்கப்புறமா என்ன ஆகும்? காலு நல்லா நடப்பீங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் சில நேரங்களில் நம்ம பிரசங்கங்களும் உங்களுக்கு உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா போதக சிக்ஷையே ஜீவ வழி. அல்லேலூயா. நம்ம நீதிமொழி புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது இல்லையா? போதகத்தை வெறுத்தேனே, 7ஆம் அதிகாரமா 5ஆம் அதிகாரம் வாசிங்க. என் முடிவிலே உன் மாம்சமும் இல்ல மேலந்து 11 போதகரின் சொல்லை கேளாமலும், என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. இல்ல பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, போதகத்தை நான் வெறுத்தேனே, எனக்கு ஆலோசனை கொடுத்தவருடைய ஆலோசனைய நான் அற்பமா எண்ணினேனே. 11ஆம் வசனத்துல, முடிவிலே என் மாம்சமும் என் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அசட்டை பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. எப்ப சொல்றாராம்? சரீரம் கேக்குதா இல்லையாமா? உபதேசம் பண்ணும்போது எப்படி இருக்குமா? நான் ஏன் இதை கேட்கணும்? நான் ஏன் இதுக்கு கீழ்ப்படியணும்? அதெல்லாம் முடியாது. நீங்க கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருமே கீழ்ப்படுறாங்களா? நான் சபையின் போதகனா இருக்கிறேன், சபையில பேசுறேன், எல்லாருமே எல்லா காரியத்திலும் கீழ்படிச்சிட்டீங்களா? அப்படி கிடையாது. நம்ம எல்லாரும் 30, 60, 100 தான் கணித்தர்றோம். எல்லாருக்குள்ளேயும் பூரணம் கிடையாது. ஆனா சில பேர் இன்னும் படியை கூட எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம அந்த காரியத்தினுடைய விளைவு எப்ப நமக்கு தெரியும்? முடிவிலே விளங்கும். இப்ப அது விளங்காது. அது 11 பாருங்க, முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து. முதல்ல எல்லாமே லாஸ் ஆகி சரீரம் கெட்டு மனசு கெட்டு வாழ்க்கை கெட்டு தலை குனிஞ்சு நிற்கும் போது முதல்ல மண்டையில வந்து என்னதான் வருதான்? ஐயோ என் போதகத்தை நான் அன்னைக்கே பிரசங்கம் பண்ணாங்களே, உபதேசம் பண்ணாங்களே, நான் அதுக்கு என்ன பண்ணல? என் போதகரின் சொல்லை நான். எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு புரியுதுங்களா? இடித்து பிழிந்து எடுக்கப்படுகிற எண்ணெய் தான் நம்ம. உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஊழியக்காரங்க உபதேசம் பண்ணும்போது என்ன பண்ணாங்க? அதுக்கு உங்களுக்கு அந்த விசுவாசி, உங்களுக்கு இந்த விசுவாசி, எனக்கு எந்த விசுவாசியும் கிடையாது. நான் யாருக்குமே நான் நேரா இருக்கிற விளக்குல இருக்க வெளிச்சத்தை மட்டும் தான் பார்ப்பேன். இந்த பக்கம் பார்க்க மாட்டேன், இந்த பக்கம் பார்க்க மாட்டேன். என் வெளிச்சம் என் பார்வைக்கு தான் இருக்கும். அதனால தான் விளக்கு தண்டி எப்படி எரியணுமா? கிராஸா எரியணும். நேரா எரிய கூட எப்படி எரியணும்? யாரையும் பார்க்கக்கூடாது. சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, கேட்க வேண்டியது முடிவில் தெரியும். அவ்வளவுதான் பதில். புரிந்தவங்க ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம்
1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை 7:1 பார்த்தீங்கன்னா எபேசின் சபைக்கு நீ தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இப்ப நீங்க கரெக்டா இந்த வசனத்தை வாசிச்சு சொல்லுங்க. 7 குத்து விளக்கு இருக்குதே, அந்த குத்து விளக்கு மேல வெளிச்சம் இருக்குதா? எல்லாரும் தலையை கீழே குனிங்க. 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிங்க. 7 குத்து விளக்கு இருக்குதே, அந்த குத்து விளக்குல வெளிச்சம் இருக்குதா? எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. 7 பொன் குத்து விளக்கு இருக்குதே, அந்த குத்து விளக்குல வெளிச்சம் இருக்குதா? ஏசப்பா வெளிச்சமா இருக்காரா? 7 சபையின் தூதர்களுக்கு சொல்ல வேண்டிய நட்சத்திரம் யார் கையில இருக்குதான்? அங்க நீங்க பார்த்த விளக்கின் வெளிச்சம் தான் இங்க இருக்கிற உபதேசத்தின் வெளிச்சம். அதுதான் யாரா? போதகருடைய வெளிச்சம். அந்த எண்ணெய் தான் என்னது? உங்களை இடிச்சு பிழிஞ்சு எடுக்கணும். திரும்பவும் சொல்றேன், ஒலிவ மரத்திலிருந்து எண்ணெய் வரணும். மரங்கள் என்ன யாருக்கு அடையாளமா இருக்குது? அந்த 2 போதகர்களுக்கு அடையாளமா இருக்குது. போதகருடைய உபதேசம் கொஞ்சம் கேட்க கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டெல்லாம் போறதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போதகருடைய உபதேசத்துல அடிச்சு இடிச்சு பிழிஞ்சு எடுக்கும் போது நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க பாருங்க, அந்த அர்ப்பணிப்பு பொன் எண்ணெயாக தேவனுடைய விளக்குக்குள்ள வரும். விளக்கு என்றால் 7 சபைகளாம். அந்த சபையினுடைய 7 தூதர்கள் தான் யாராம்? 7 நட்சத்திரங்களை கொண்டிருக்கிற 7 போதகர்கள்னு சொல்லப்படுது. அந்த 7 போதகர்களும் அவங்க வாயிலிருந்து வர்றது அவங்க பிரசங்கம் இல்லை. யாருடைய பிரசங்கமா? தேவ ஆவியானுடைய சத்தமா. அல்லேலூயா. அந்த 11 7ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம் வாசிங்க. கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்தில் எப்படி வாசிக்கிறோம்? எபேசு சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், சொல்லுகிறது யாரு? தூதன். ஆனால் சத்தம் தான் தூதனுடைய சத்தம். மெசேஜ் யாருடைய மெசேஜ்? பரிசுத்த ஆவியானவருடைய மெசேஜ். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன். சவுண்ட் யாருது? தூதன். தூதன்னா யாரு? ஊழியக்காரன். அல்லேலூயா. சவுண்ட் தான் யாருது? பாஸ்டர் சவுண்ட். பட் உள்ள இருக்கிற மெசேஜ் பரிசுத்த ஆவியானது. அல்லேலூயா. குரல் போதகர்களது, பட் அதுல இருக்கிற பொருள் பரிசுத்த ஆவியானது. இப்போ உங்களுக்கு திரும்ப நீங்க சகரியா புத்தகத்தை கூட வாங்க. 4ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரியும். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலது புறமாக ஒன்றும் அதற்கு இடது புறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். ஓகே நீங்க வாசிங்க வாசிங்க. நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். சாரி, மல்கியா 3ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். ஏன் கர்த்தர் அதை புடமிட்டாருன்னா, அவர் உட்கார்ந்து 4ஆம் வசனம். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். என்ன விஷயம்னா, முன்ன என்னவா இல்ல? அவருடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமா இல்ல. இப்ப அத பிரியமா மாத்திரத்துக்கு அவர் உட்கார்ந்து இடிச்சு பிழிஞ்சு புடமிட வேண்டியதா இருக்குது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு இடிச்சு பிழிந்து எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? உங்க ஷேப்பை மாத்தணும், உங்க குணத்தை மாத்தணும், உங்க சிந்தனைகளை மாத்தணும்,
பிழிந்து எடுத்து அதை மொத்தம் சக்க வரக்கூடாது. எதுதான் வரணும்? நமக்குள்ள இருக்கிற எல்லாம் வெளியே போய் முழுவதும் ஆவியானவரால் நம்ம நடத்தப்படணும். அதுதான் அந்த எண்ணெய் காட்டுகிறது. அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியினால் ஒரு மனுஷன் நடத்தப்படுகிறது. இப்போ நான் அதை தியானம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியினோ நம்ம என்ன சொல்றோம்? அந்நிய பாஷை பேசுறது, கையை தட்டுறது, சவுண்டா கத்துறது. இது ஒரு பாயிண்ட். என்னது? 100ல் 1. அது இல்லை, அது இருக்குது, அது நிச்சயமா இருக்குது. அதை யாருமே மறுக்கவே முடியாது. அந்நிய பாஷை பேசணும், கை தட்டணும், நல்ல ஆவியில் நிரம்பணும், குதிக்கணும், பாடணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா அது அப்போஸ்தலர்களே செய்தார்கள். அப்படி எவனா செய்யறானா அவனை போய் என்ன பண்ணாத, ஓவரா அட்வைஸ் பண்ணி அவனை காலி பண்ணாத. தவழ்ற குழந்தை விழும், நடக்க ஆரம்பிச்சோன்னு அது நிற்கும். அது ஒரு காலங்கள் இருக்குது. அது ஆவியானவரே அவங்களை என்ன பண்ணுவார்? நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. எதனா புரியுது உங்களுக்கு? அது மட்டும் கிடையாது. ஆவியினால் ஒரு மனுஷன் நடத்தப்படுகிறான் அப்படின்னா அது அவனுடைய செயல்களில் தான் என்னாகும்? அந்நிய பாஷை பேசுறதுனால கிடையாது, அந்த மனுஷனுடைய கனிகளில் வெளிப்படும். கலாத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அவருடைய கனியினாலே அறியப்பட்டிருப்பார்கள். எதுவா? நல்ல மரம் அதனுடைய நல்ல கனியினால தான் அறியப்பட்டிருக்கும். நம்ம தேவனால் நடத்தப்படுகிறோம்னா நம்முடைய சுபாவங்கள் தான் என்ன பண்ணும்? நம்மளை காட்டும். மாம்சத்தின் கிரியைகள் அது நம்முடைய பாவ மனுஷனுடைய சுபாவத்தை காட்டுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஆவியினால் நடத்தப்படும் பொழுது ஆவியின் கிரியைகள் நமக்குள்ள வெளிப்படும்போது ஆவியின் கனி அதுல இருக்குது. அந்த குத்து விளக்குல என்னவும் இருக்குது, பழங்கள் இருக்குதா இல்லையா? அந்த பழங்கள் எதுக்கு அடையாளமா இருக்குது? நேரம் இல்லை, சீக்கிரம் முடிச்சிடுறேன். பொன் உபத்திரவத்துக்குள் நாம் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய அடையாளமா இருக்குது. எண்ணெய் போதக சிற்சை பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் போது அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் தேவனுக்கு பிரியமான காணிக்கையாய் மாற வேண்டும் என்பதற்கு அந்த எண்ணெய் அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. எண்ணெய் இழந்துடக்கூடாது. சொல்லுங்க, எண்ணெயை வீட்டில் போய் வாசிங்க. நேரம் இல்லை, எனக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 10 கன்னிகைகளை குறித்து நம்ம ஒரு கதை வாசிக்கிறோம்ல. அவங்கள்ட்ட எண்ணெய் இருந்துச்சு, தீப்பந்தம் இருந்துச்சு. 10 பேருமே யாரா இருந்தாங்க? கன்னிகைகளா இருந்தாங்க. ஆனா அவங்கள்ட்ட என்ன குறைவாய் மாறிக்கொண்டிருந்த போது அவர்கள் அதை குறித்து எந்த கவலையும். எண்ணெய் குறைவு பட்டுச்சுன்னா மாம்சம் தலை துவங்கிடும், மாம்சம் எழும்பிடும். மாம்சம் எழும்பிருச்சுன்னா அவனை யாராலையுமே அடக்க முடியாது. எத்தனை பேர் சொல்ல புரியுது உங்களுக்கு? ரோமர் புத்தகத்தை சேர்த்து இருப்புங்க. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் மாம்சத்தின் படி பிழைத்தால், சொல்லுங்க, என்னது சொல்ல மாட்டீங்களே? மாம்சத்தின்படி பிழைத்தால் நீங்கள் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால். மாம்சத்துக்குன்னு சில உணர்வுகள், சில பேச்சு, மாம்சத்துக்குன்னு சில வம்பு வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், சண்டை வார்த்தைகள், வீம்பு வார்த்தைகள், கர்வம் எல்லாம் இருக்கும். அது எதில் அழிக்கணுமா? ஆவியினாலே மாம்சத்தின் செயல்களை அழிக்கணும். சொல்லுங்க, புரியுதா? புரியலையா உங்களுக்கு? புரிஞ்சா புரியலையா? அழிச்ச மாதிரி தெரியலையே. ஒருத்தவங்களுக்கு பயங்கரமா கடி, நிறைய மருந்து போட்டாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் போனாங்க, இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க. 2 நாள் நல்லா இருக்கும், அப்புறம் என்ன ஆயிருது? 4 நாள் அப்புறம் திரும்ப வந்துடுது. ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க, மருந்தெல்லாம் கொடுக்குறது மட்டும் அவங்க கையை காட்டுனாங்க. உள்ள என்னவா இருந்துச்சு? நெகம். என்னது? அழகா நெயில் பாலிஷ்லாம் அடிச்சு பல பலன் இருக்குது. உன் சொறிக்கு காரணம் உன் நகம்தான். இதை வெட்டு, சொரிய சொரிய சுகமா இருந்தா பொண்ணு எந்த மருந்து போட்டாலும் என்ன ஆகாது. அல்லேலூயா. மருந்தை விட கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதலுக்கு அப்புறமா தான் உங்களுடைய செய்கைகள் அங்கீகரிக்கவே படும். புரிந்தவங்க ராமின்னு சொல்லுங்க. நேரம் இல்லை, நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். முதல்ல சொன்னேன், விளக்கு தண்டு யாரு? இயேசு கிறிஸ்து. அகல்கள் யாரு? 7 சபை, 7 சபைக்கு அடையாளமா இருக்கிறது. 7 சபையினுடைய மத்தியஸ்தர் யார் தான்? இடித்து பிழிந்திருக்கப்பட்ட எண்ணெய் பாஸ்டர் போட்டு உருட்டி எடுக்கிற, புள்ளிஞ்சு எடுப்பார்ல பிரசங்கத்துல வெளியே வர்ற மாதிரி, அந்த எண்ணெய் தான் என்னவா உங்களை பிரகாசிக்க வைக்கும். நீங்க
சுயமா பிரகாசிக்க முடியாது. உங்க வெளிச்சம் நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க அழகா அப்படியே பிரகாசமா மாறணும்னா எண்ணெய் இல்லாம, நீங்க இல்லாம, அப்புறம் இயேசுவே என் நேசரே. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. இப்படிலாம் பாடணும்னா எப்பதான் வரணுமா? எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போகவில்லை. அப்புறம் அடி விழுந்துகிட்டே இருக்கும் போதே கிருபை மேல கிருபை தாங்கிக்கிட்டே இருக்கும். பாட்டெல்லாம் பாடுறீங்க, பட் உங்க அர்த்தம் தான் உங்களுக்கு என்ன முடியுது? போதக சிச்சையே ஜீவ வழி. சொல்லுங்க. நீங்க பிரகாசமா கர்த்தருக்குள்ள வாழணும்னா அதுக்கு உங்களை உருட்டி புரட்டி எடுத்து புளிஞ்சு எடுத்து உங்க அபிஷேகத்தை உங்களுக்குள்ள உற்பத்தி பண்ணாதான் முடியும். மனம் போன போக்கில் விட்டா எந்த விசுவாசினாலையும் தோட்டத்துக்கும் காட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன சொல்லுங்க? காட்டுக்கு யார் வேணா போவாங்க, தோட்டத்தை எல்லாரும். உண்மைதான். வேற நீங்க காட்டுல போய் ஒரு மரத்தை வெட்டிட்டு வாங்களேன், பிடிச்சி உள்ள வைக்கிறானா இல்லை பார்க்கலாம். வேற காட்டுல எது எங்க வேணா இருக்கலாம். தோட்டத்துல தோட்டக்காரன் எது எங்க இருக்கணுமோ, எது எவ்வளவு அளவா இருக்கணுமோ, எதுக்கு எவ்வளவு தண்ணி ஊற்றணுமோ முழு பராமரிப்பு பண்ணுகிற இடம் தான் எதுவான். இங்க தோட்டத்துக்குள்ள மரத்துக்கு தண்ணி இஷ்டமே வேணாம், பிடிங்கி போட்டா என்ன பண்ணிடலாம்? காட்டுல மரம் பட்டு போய் காஞ்சு கீழே விழுந்தா கூட அந்த மரத்தை கேட்பார் இல்ல. உலகத்தான் எப்படி வேணா வாழலாம், அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. தோட்டத்துக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் கனி தர வேண்டும் என்பது தோட்டக்காரனுடைய விருப்பம். அல்லேலூயா. அதுக்கு அவர் என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவார். அல்லேலூயா. புரிந்தவங்க ராமின்னு சொல்லுங்க. இப்ப நம்ம என்ன வர்றோம்? விளக்கினுடைய முக்கியமான ஒன்று என்னது? வெளிச்சம். விளக்கு விளக்கு டே அண்ட் நைட் என்னவா இருக்கணும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுல ஒரு நாள் கூட நெருப்புல அந்த அந்த ஒரு விளக்குல வெளிச்சம் இல்லாம இருக்கவே கூடாது. அந்த திரி முடியும் போது என்ன பண்ணும்? அடுத்த திரியை உள்ள விட்டு அப்படி புஷ் பண்ணி மேல கொண்டு வந்துடணும். இதெல்லாம் யாருடைய வேலை? ஆரோனுடைய வேலை. திரி அப்படியே மேல கருப்பா மேல வரும்போது என்ன பண்ண? அடிக்கடி அப்படி கொம்பு மேல வரும்போது புரியுது. இந்த ரகசியம் பெருசு. புரிஞ்சா? தெரியும். இது அது நான் பார்த்த ரகசியத்தை சொல்றேன். வெளிச்சமே இல்லாம இருக்குல்ல, அது அப்படியே இருக்கும். பட் நல்லா எரியுது பாருங்க விளக்கு, அதுலதான் திரி என்ன ஆகும்? காஞ்சிக்கிட்டு. அதை தான் முதல்ல வெட்டணும். புரிந்தவங்க ராமன் சொல்லுங்க. எனக்கு கண்டுபிடிச்ச ரகசியம் சொல்றேன். யாருக்கு கிருபை நிறைய இருக்குதோ, யாருக்கு தேவன் நிறைய பொறுப்பு கொடுக்குறாரோ, யாரை கர்த்தர் நம்புறாரோ அவங்களுக்குள்ளதான் முதல்ல என்ன வரும்? கொம்பு வரும். அதை அப்படியே வெட்டி பத்திரமா எடுத்து என்ன பண்ணணும்? சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. அதை வெட்டலைன்னா என்ன தெரியுமா? மொத்தமா அணைஞ்சு போயிடும். அல்லேலூயா. யாருக்கா கஷ்டமா இருக்குதா? இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமாயிரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் அவருக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 5:4 வாசிங்க. ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி யோவான் 15 நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். 8:12. ஓகே. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. அங்க 8:12 சொல்லுது இயேசு உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறார். மற்ற 7 வாசிங்கன்னா நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். 6:12 சம்திங் இதுல இருக்கும். சரி, நீங்க இன்னும் இந்த வசனம் வாசிங்க. அந்த வசனம் எடுத்துருங்க பார்க்கலாம். தேயும் 5ஆம் அதிகாரம் 5:16 14 வாசிங்க.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. 16. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அல்லேலூயா. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஓகே, டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ உங்களுக்கு வெளிச்சம்னா என்ன அர்த்தம்? நம்முடைய நற்கிரியை. சொல்லுங்க. உள்ள ஜெபிக்கிறது இல்லை. நான் 1 மாசமா உபவாசம் போஸ்டேன் பாஸ்டர், தண்ணி கூட குடிக்கல, வெளியே வந்தா பேச்சை பார்த்தா அப்படி தெரியல. அல்லேலூயா. ஆவிக்குரிய பிராக்டிஸை பத்தி சொல்லல, உங்கள் நற்கிரியை தேவனுக்கு தெரிந்திருக்க கடவுதுன்னு போடல. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அது தெரிந்திருக்க கடவுது. நீங்க உங்களுக்குள்ள எரிகிற வெளிச்சத்தை எல்லாரும் பார்க்கணும். இங்க இருக்கிற அல்லேலூயா நடந்து போகும்போதே அணைஞ்சு போயிருது, வீட்டுக்கு போகும்போதே ஒன்றும் இல்லாம ஆயிருது. எப்பொழுதும் இரவும் பகலும் அது எரிந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சும்மா சபைக்கு வரதுனாலே போறதுனால இது ஒரு மதம் கிடையாது, இது ஒரு மத கூட்டம் கிடையாது, இது மார்க்கம். ஒரு மனுஷன் இங்க இருந்து வேற ஒரு ஊருக்கு போறான், வெளிநாட்டுக்கு போறான்னா அங்க ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு பாத்தீங்களா? யாராச்சும் உங்க சொந்தக்காரங்க யாராச்சும் ஃபாரின் வேலைக்கு போயிருக்காங்களா? வேலைக்கு போறாங்கன்னா எங்கேயாவது நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அங்க ஒரு ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு விசா ரெடி பண்ணி அவங்கள அந்த மேலை நாட்டுக்கு அனுப்புற மாதிரி உங்களை தேவன் செலக்ட் பண்ணிட்டாரு பரலோகத்துக்கு. அதுல எந்த சந்தேகமே இல்லை. பட் பரலோகத்துக்கு செலக்ட் பண்ணியிருக்கிற உங்களை அங்க போய் சேர்க்கறதுக்கு உங்களை தகுதி உடையவர்களாய் மாத்திர இடம் தான் என்னது? சபை. இது ஒரு மதம் கிடையாது, இது ஒரு மார்க்கம். உங்களை அந்த இடத்துக்கு ஏத்த வண்ணமா இப்ப நீங்க அங்க போயிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய போறீங்க. ஒரு ஒரு பஸ்ஸுக்கு கண்ணாடி துடைக்கிற வேலைக்கு தான் நீங்க போறீங்க துபாய்க்கு அப்படின்னா இங்க உங்களுக்கு என்ன ட்ரைனிங் தான் தருவாங்க? கண்ணாடி துடைக்கிற. பரலோகத்துல என்ன பண்ண போறீங்க? பரிசுத்தமா இருக்க போறோம், தேவனை விசுவாசிக்க போறோம், பாட போறோம், துதிக்க போறோம், எப்போதும் அவருக்குள்ள இந்த மாதிரி உட்காந்துருக்க போறோம். சபையில மட்டும் என்ன பண்றீங்க? வர்றீங்க, உட்காருங்க. அதுதான் இந்த ட்ரைனிங் தான் அங்க போயிட்டு உங்களுக்கு பிராக்டிஸா மாறுபோது. அல்லேலூயா. இதே தான் இப்ப நான் இருக்கிற மாதிரி தேவன் சிங்காசனம் இருப்பாரு, நம்ம எல்லாரும் இப்ப உட்காந்துக்கிட்டு அவர் உட்காந்து என்ன பண்ணுவோம்? பாடிக்கிட்டு தூச்சிக்கிட்டு இருப்போம். ஆனா ஒரு நல்ல விஷயம், பாஸ்டர் யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, இங்க யாரும் பயப்பட வேணாம். அல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. எதனா சொல்ல புரிஞ்சு உங்களுக்கு? வெளிச்சம் அதுதான் ரொம்ப முக்கியம். அது எவ்வளவு தங்கமா இருக்கட்டும், எவ்வளவு எண்ணெய் இருக்கட்டும், ஆனா வெளிச்சம் இல்லைன்னா அந்த அந்த அகல் தன்னுடைய தன்மைய, வெளிச்சம் ரொம்ப முக்கியம். இவ்வளவு அடிக்கப்படுறது எதுக்காக? இவ்வளவு திட்டு வாங்கினது எதுக்காக? நமக்குள்ள கிரியை வெளிப்படணும். அந்த கிரியை வெளியில சுபாவத்துல வாழ்க்கையில அந்த வெளிச்சம் நம்மளால வெளிப்படுத்த முடியல அப்படின்னா இவ்வளவு வேஸ்ட். இத்தனை காரியங்களும் வேஸ்டா போயிடும். கடைசி கான்செப்ட் முடிவு என்ன? நம்முடைய வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பாக தெரிந்திருக்க கடவுள். எல்லாருக்கும் தெரியணும், ரட்சிக்கப்பட்டவனா இப்படிதான் இருப்பான், இயேசு உள்ள வந்தா அவனுக்குள்ள இவ்வளவு சுபாவங்கள் முடிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் கடைசியா மரிக்கும் பொழுது அவனுடைய முகம் தேவ தூதனுடைய முகத்தை போல பிரகாசித்தது. எல்லாரும் பார்த்தாங்க. சொல்லுங்க, எல்லாருமே அவன் முகம் தேவ தூதனுடைய முகத்தை போல அப்படியே பிரகாசிச்சு. வானத்தை பார்க்கறான். தேவன் எழுந்து நின்று வாடா மகனே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டாரு. அல்லேலூயா. நம்ம அப்படி தேவ சமூகத்துல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தேவையானது என்னது? நமக்குள்ள இருக்கிற சொல்லுங்க வெளிச்சம். அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காதீங்க, திசை கெட்டு போயிருவீங்க. இங்க உண்மையிலேயே ஒருத்தவங்களை பார்த்து நீங்க பின்பற்றணும்னா அதுக்கு தகுதியுள்ள ஒரே ஒருவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கைத்தறி கத்தை நன்றி சொல்லுவோம். நீங்க குழப்பிட்டீங்க. நேற்று கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு செய்தியே வேற மாதிரியா இருக்கும். ஏதோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கரெக்டாக சொல்லுங்க. 7 அகல் எதுக்கு அடையாளமா இருக்கிறது?
7 சபைக்கு வேற அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஜீவியத்துக்கு அடையாளமா இருக்குது. தங்கம் விசுவாசம் பரிசுத்தம். அதை கர்த்தர் அடிச்சு சோதிச்சு எண்ணெய் நம்முடைய போதக சிற்சைக்கு கீழ்ப்படிந்து அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு அடையாளமா இருக்குது. வெளிச்சம் நற்கிரிகைக்கு அடையாளமா இருக்குது. அதுதான் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள விளக்கு. அல்லேலூயா. இருக்கிற இடங்களை முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும். இயேசுதான் இடித்து பிழிந்தெடுக்கப்பட்ட திராட்சை ரசம். அவர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில எந்த பிரகாசமுமே. என்னைக்குமே நீங்க ஒரு பாஸ்டருடைய செய்தி, ஒரு பாஸ்டர் செய்தின்னு கேட்காதீங்க. அது நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தி. ஏன் பாஸ்டர் அது இயேசுன்னு சொல்றீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் தன் சுயமாய் ஒன்றையும் உங்களுக்கு பேச மாட்டார். இயேசு எதை பேசினாரோ அந்த இடித்து பிழிந்தெடுக்கப்பட்ட ஒலிவ மரத்தினுடைய சாறை தான் பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரன் மூலமாய் எண்ணெயாய் ஒரு விசுவாசிகள் ஊற்றுவார். எந்த விசுவாசி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அந்த விசுவாசி அந்த உபதேசத்தில் வச்சு அந்த உபதேசத்தின் மூலமாக தான் தன் வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்க முடியும். சும்மா நம்மளால வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது. நமக்குள்ள வெளிச்சம் வரணும். நம்முடைய வெளிச்சங்கள் வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ள மாற்றங்கள் வரணும். நான் என்னையே நான் மாத்திக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, போதக சிற்சையே ஜீவ வழி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் நல்லா இயேசுவே இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நல்ல உபதேசங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த முழு அமைப்புகளுக்காக நன்றி சொல்லுவோம். நாங்கள் மெல்லிய வஸ்திரமா இருந்தாலும் சுத்தமான வஸ்திரமா இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மென்மையா இருந்தாலும் வெண்மையா இருக்கிறோம். தேவனுடைய 4 வழிகளுக்குள் கடந்து வருகிறோம். உன்னதத்திலிருந்து இறங்கின நம்முடைய ராஜாவினுடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தப்பட்டு அவருடைய பலிபீடத்துக்குள் நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவருடைய மரணத்தை நமக்கு சொந்தப்படுத்தி அந்த தண்ணீர் தொட்டிக்குள்ளாக நாம் நம்மை அடக்கம் செய்து உயிர்த்தலின் சாயலை அடைந்து கர்த்தருடைய பந்தியை பங்கு கொண்டு இயேசுவின் சபையிலே சுடர்களாய் பிரகாசமுள்ள விளக்காய் பிரகாசிக்கும்படி தேவன் தம்முடைய எண்ணெயை நம்மேல் ஊற்றுவாராக. இப்பொழுதே அந்த எண்ணெய் உங்கள் மேல் வார்ப்பிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, அந்த எண்ணெய் மேல் வீட்டு அறையிலே 120 பேர் மேலும் இறங்கின அந்த ஒளிவ எண்ணெய் தான் அவர்களை பிரகாசிக்க வைத்தது. இப்பொழுதிலிருந்து உங்கள் விசுவாசம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்கள் ஜெப ஜீவியம், உங்கள் அர்ப்பணிப்பு, உங்கள் பாடுகள், உங்கள் உபத்திரவங்கள் அடிக்கப்பட்ட பொன் தகரால் கர்த்தர் உங்களை பொன்னாக மாற்றுகிறார். நீங்க படுகிற உபத்திரவங்கள் உங்களை விளக்காய் மாற்றுகிறது. ஷாபாலா ராபாலா தராபானாமா. ஓ ஆவியானவரே, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆண்டவரே, என் சுபாவம் மாறட்டும், என் சிந்தனை மாறட்டும், என் செயல் மாறட்டும். ஆண்டவரே, என்னை பிரகாசிக்கிறவனாய் மாற்றும், என்னை வெளிச்சமாய் மாற்றும். ஆண்டவரே, என்னை ஆயிரங்களுக்கு வெளிச்சமாய் மாற்றும். ஆண்டவரே, இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு பாதைக்கு வெளிச்சமும் என் கால்களுக்கு தீபமா இருக்கிற உம்முடைய சத்திய வசனத்தினாலே நான் பிழைத்திருக்கத்தக்கதாய் கிருபை தாங்கப்பா. கிருபை 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 கிருபை. ஆண்டவரே, இனிய வாழ்க்கையில வருகிற எல்லா உபத்திரவத்தையும் போராட்டங்களையும் காயங்களையும் கண்ணீரையும் நான் இனி ஆண்டவரே அற்பமா எண்ண மாட்டேன். கர்த்தர் என்னை சிட்சிக்கிறார் என்றால் என்னை உருவாக்குகிறார், என்னை அலங்கரிக்கிறார், என்னை தம்முடைய ஆலயத்திலே விளக்காய் மாற்றுகிறார். என்னை கொண்டு கர்த்தர் பிரகாசிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த நாளில் எத்தனை பேர் உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? நம்மை தாங்கி பிடித்திருக்கிற விளக்கு தண்டு நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. விளக்கு எரிய வேண்டும் என்றால் உபதேச எண்ணெய் முக்கியம். உபதேசம் தூதனுடைய சத்தம், ஆனால் பொருள் கர்த்தருடைய ஆவியானவருடையது. இன்றையிலிருந்து ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, சத்தியத்திற்கு பயப்படுகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீரே. மற்ற யாரையும் பார்க்க மாட்டார்.
அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே, ஆண்டவரே கர்த்தருடைய சத்தத்துக்கு நடுங்குகிற ஒரு விசுவாசியாய், பயப்படுகிற விசுவாசியாய் கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.